பாருங்க, நமக்குள்ளாக தான் ஒரு வாசமா கடவுள் இருக்காரா இல்லையா என்று அநேக பேருக்கு அநேக சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆனால் வேதம் அழகா சொல்லிக்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அவர் நமக்குள்ளாகவே நம்ம எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய ஆவியோடு கூட அவர் கலந்துட்டார். நானும் அவரும் வேறு வேறு இல்ல, ஒன்றாய் இருக்கிறோம். அவர் தங்குகிற தேவாலயமாய் இருக்கிறேன். நீங்களும் நானும் தான் தேவாலயமாக இருக்கிறோம். நாம் எப்படியாப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்து இருக்கலாம், நம்ம என்ன கலர்ல இருக்கு, என்ன படிப்பு, என்ன உயர்வு, என்ன தாழ்வு, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம் இருதயத்துல வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மளுடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிற தேவன். இது யாராலுமே நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய காரியத்தை ஆண்டவர்